தற்காலிக டேங்க் ஆபரேட்டர் மின்கம்பத்தில் ஏறி மின்விளக்கு மாற்றிய போது மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. அரக்கோணம் அருகே சோகம். ராணிப்பேட்டை மாவட்ட அரக்கோணம் அடுத்த வேடல் பகுதியில் தற்காலிக டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றி வந்த தயாளன் மின்கம்பத்தில் ஏறி மின் விளக்குகளை மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேடல் ஊராட்சியில் உள்ள மின் விளக்குகளை மாற்றுவதற்காக ஊராட்சி மன்ற தலைவர் கீதா மூர்த்தி அழைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தயாளன் மின்கம்பத்தில் ஏறி மின் விளக்குகளை மாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் மின்கம்பத்தில் இருந்து கீழே தூக்கி வீசப்பட்டார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மற்றும் சக ஊழியர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை அரக்கோண அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் தயாளனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த துயர சம்பவம் வேடல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த தயாளனுக்கு தேவிகா என்ற மனைவியும் 3 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். மேலும் டேங்க் ஆபரேட்டரை எப்படி மின் விளக்குகளை மாற்ற மின்கம்பத்தில் ஏற அனுமதிக்கப்பட்டது என்று கேள்வி தற்போது எழுந்துள்ளது.